ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். வாழ்க்கையில் பின்மாறி போகக்கூடாது. அவர் உங்களை நேசிக்கிறார். யாரோ வெறுத்துட்டாங்க, யாரோ உன்னை நேசிக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போனீர்களோ, உங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். மனிதர்கள் நேசிக்க தவறலாம், அவர் நேசிக்க தவறுகிறவர் இல்லை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஜெபத்தில் சோர்ந்து போனீர்களோ, வேத வாசிப்பு இல்லாமல் ஆகிவிட்டதோ, திருச்சபை போய் பல மாதங்கள் ஆகிவிட்டதோ, பின்மாறி போகாதீர்கள். பின்வாங்கி போனால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது என்று வேதம் சொல்கிறது. ஒரு நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை இந்த காலையிலே வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 5:20. ஆமென். தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன், தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து, ஆமென், ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவன் என்று அறிய கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. இலங்கையிலே ஒரு நல்ல போதகர், ரொம்ப அன்பானவர். அவர் திருச்சபையில் இருந்த ஒரு மனிதன், நல்ல வாலிபம். அவன் திருச்சபையை விட்டு போய்விட்டான். சில பாவங்களில் சிக்கி போய்விட்டான். பாஸ்டர் அவனை எவ்வளவோ சந்தித்து சொல்லியும் அவன் திரும்பி வரவில்லை. அவருக்கு புத்தி சொல்லி முடியாமல் போய்விட்டது. பாஸ்டர் அவனை பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாகிவிட்டது. ஒரு நாள் பாஸ்டர் காரில் போய் கொண்டிருந்த போது, பஸ்ஸில் அவர் டிராவல் பண்ணிட்டு இருந்த போது, பஸ் ஓட்டத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. திரும்பி பஸ்ஸில் இருந்து இறங்க முயற்சி பண்ண போது எல்லாரும் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இவரை பார்த்தவும் தன் முகத்தை திருப்பி கொண்டான். இவன் நேர பக்கத்தில் போனான், தோளில் கையை போட்டார். அவனுக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கல் மனதாக இருந்தவன் அவனும் கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தான். 2 பேரும் அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். கொஞ்சம் கழிச்சு சொன்னா, ஐயா, நான் உங்க சர்ச்சை விட்டு போயிட்டேன், சில பாவங்களில் சிக்கி கொண்டேன், பின்மாற்றத்துக்குள் போய்விட்டேன். ஆனால் அநேகர் பின்மாற்றக்காரன்னு சொல்லி கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணினாங்க. ஆனால் நான் உங்களை கவனிக்கிறேன், உங்கள் அன்பு ஒரு உண்மையான அன்பு, நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அன்பு நிமித்தமாக அவன் சொன்ன, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களை திருச்சபைக்கு வருவேன் என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தில் கடந்து வந்தான் என்று நான் வாசிக்க அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. யாரையும் அற்பமாக எண்ணாதுங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னால் பின்மாறி போயிட்டாங்களா, அவங்கள நேசிங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென். பிள்ளைகள் மேலே கரிசனையாயிருங்க, புருஷன் மேலே கரிசனையாயிருங்க, மனைவி மேலே கரிசனையாயிருங்க, சகோதரன் மேலே கரிசனையாயிருங்க. அன்பு காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு நன்றி. ஒரு நாள் பின்மாறி போகக்கூடாதப்பா. அப்படிப்பட்டவங்களை பார்த்து அன்பு செலுத்தி கர்த்தர்களை கொண்டு வர கிருபைதார், மன்னிக்க கிருபைதார், நேசிக்க கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.